இருக்கீங்க? எல்லாம் உட்கார்ந்தா இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? நான் என்ன முடியாம கிடந்தேன். மஞ்சுநாதன் சார், கிட்னி நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா சார். உங்களுக்கு நுரையீரல், உங்களுக்கு வயித்துக்கு நல்லா இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்கிறோம்ல. எங்க அக்காவை பாருங்க, ரெண்டு அக்காவை பாத்தீங்களா? இது ரெண்டு அக்காவுமா? ஆளு வேற வேற கலரா இருக்கு. அவங்க எங்க அம்மா மாதிரி, ஒருத்தவங்க எங்க அப்பா மாதிரி. நீ என்ன பெரியப்பா மாதிரியா? குடும்பத்துல சிக்கல் வந்துரும். ஆக்சுவலி அவங்க எங்க அப்பா மாதிரி இருக்காங்க. எந்திரிச்சு போயிடுவார். நம்ம எப்படி உட்காருவார் அவரு? அப்பா நான் பேசவாப்பா? கண்ணாடி போட்டிருக்கீங்கல்ல, அப்பா நான் பேசவா? ஓகே. பேசிட்டு போங்கிறாரு. மஞ்சண்ணா நான் பேசவா? அண்ணா அங்கே ஐயர் படுத்திருக்காரு, போய் கேட்டு வரீங்களா? சார் காலை மட்டும் தொடாது. போன வாரம் தெருப்பு காணாம போச்சு. இல்லை, நான் வயசுல பெரியவங்களை ஒரு பொழுது எதிர்த்து பேசவே மாட்டேன், அதுக்காக பர்மிஷன் கேட்டேன். உண்மையிலே இந்த பொண்ணு வயசுல பெரியவங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க. மாமியால அடிச்சு வரட்டி 6 மாசம் ஆச்சு. கேட்டாங்களா? சொல்ல வேண்டிய கடமையில இருக்கு. உங்க மாமியார் எங்க இருக்காங்க? எங்க வீட்டுல தான் இருக்காங்க. நம்ம வீட்டுல தானே? எங்க வீட்டுல. மாமியானா கசக்குது, பொண்டாட்டி அவங்க பெத்த புள்ளனா இனிக்குதோ? பொண்டாட்டி எனக்கு இனிக்கணும், மாமியா என் மாமனாருக்கு தான் இனிக்கணும். எனக்கு இனிச்சு என்ன போகுது? நான் இப்ப முறைப்படி ஆரம்பிச்சேன். என்ன தாய் மாமா முறைப்படியா? தாய் மாமனே எனக்கு இல்ல சார், என் பிள்ளைக்கு தாய் மாமா மஞ்சுநாதன். இப்படிதான் சொல்ற. சரி செய்யும் போது ஊருக்கு போயிடுவேன். இல்ல நல்லவன் எங்க அண்ணன். பாரு, உனக்கு அவன் தாய் மாமே, இதுக்கு நான் தாய் மாமே. அப்படியே? ஆமா. தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறார். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குருகுருவென பார்க்கிறான். சாமி சரணம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை, தாயாம் என் தமிழனையை வணங்கின் வாதம் தொடங்குகிறேன். நல்லா ஒரு ஜோரா கைத்தட்டுங்க. ஜோரா கைத்தட்டுங்க பாப்பா. கம்பி மேல நடக்கும். ஆமா, நான் கம்பில நடப்ப, மஞ்சோன்னா வளையத்துல நுழைவார். அவ்வளவு பெரிய வளைய ராணாட்டாரு டருக்கு கம்பில இல்லைங்கிறான். டருக்கா? முறுக்கு. தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னம்மா சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இது யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை சொன்னது. எப்ப சொன்னாரு? உயிரோட இருக்கும்போது சொன்னார். அப்ப சொல்லிருப்பாரு. இப்ப சொல்லிருந்தான்னு வச்சுக்க, தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடான்னு இருப்பார். காலம் மாறி போச்சு சார். ஆனா நீங்க என்ன சாதாரண நடுவரா? தீபாவளிக்கு வெடி பாக்ஸ் வாங்கி கொடுத்த நடுவர், ஆயுத பூஜைக்கு பொரி பாக்கெட் வாங்கி கொடுத்த நடுவர், நியூ இயருக்கு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்த நடுவர், பொங்கலுக்கு கருப்பு கட்டு வாங்கி கொடுத்த நடுவர். அப்படிப்பட்ட உங்களை வர்ற பிப்ரவரி 4 வாங்கி தரவா? பிப்ரவரி 14. அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல சார். உனக்கு சம்பந்தம் இல்லம்மா, இங்க இருக்கவங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. ஓ அப்படியா? எத்தனை பேருக்கு வாங்கி கொடுப்பா? அப்படிப்பட்ட உங்களை யார் சார் வர்ணிக்கணும்? மழை பெஞ்சா மண் வாசனை தான் சார் வரும். மழை பெஞ்சா மண் வாசனை தான் வரும். ஆனா பூவை மோந்தா பூ வாசனை வரும். கௌதமியை நினைச்சா ஏன் மூக்க பிடிக்கிறீங்க? என் மூக்கு நான் பிடிச்சேன், ஓ மூக்க பிடிச்சா தான் பேச்சு. கௌதமி நினைச்சா பாசம் வரும் சார். இந்த பாசக்கார கௌதமி இன்னைக்கு உங்களை நான் வர்ணிக்கிறேன் சார். நிமிர்ந்து நேரா உட்காருங்க. முதல்ல நான் வர்ணிக்கிறேன். சச்சின் நான் பேட்டு, ஜானகி நான் பாட்டு, சிவாஜனா ஆக்ட், பட்டிமன்ற நடுவர், தேவகோட்டை மகாராஜன் சார்னா ஸ்வீட் 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 இல்லையா? இங்க யாராவது எனக்கு சுகர் இருக்கான்னு கேட்டாங்களா? எது சக்கரையா? மோசமான வியாதி சார் சுகர். ஏன்? அது மட்டும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க. ஏன் சார்? போன மாதம் எனக்கு சுகர் வந்து 8 வருஷம் ஆச்சு. மதுரையில் தான் ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்ணுறேன். போன மாதம் வெறும் வயிற்றுல தண்ணியை குடிச்சிட்டு காலையில் 7 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டார். சரி. போன உடனே இதில் ரத்தம் எடுத்தாங்கம்மா. எடுத்துட்டு டீ கப்பு மாதிரி ஒரு கப்பு கொடுத்தாங்க. யூஸ் அண்ட் த்ரோ. போய் யூரின் எடுத்துட்டு வாங்கன்னு. பாத்ரூமில் போய் யூரின் எடுத்து சன்னலில் வச்சுவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு கதவை திறந்துட்டு கப்பு எடுக்கிறேன். கப்பு ஓட்டையாக இருக்குமா, பூரா ஒழுகிருச்சுமா. திருப்பி 1.5 மணி நேரம் உட்காந்துருந்தேன். எப்போ வரும்? நான் பரவாயில்ல நிஜா, ஒருத்தன் புதுசாக டெஸ்ட்டு பண்ண வந்திருப்பான் போல இருக்கு. அவன்கிட்ட கப்பை கொடுத்துட்டாங்க. அவன் அங்கேருந்து தழும்ப பிடிச்சிக்கிட்டான். நான் நிறுத்து பார்த்தாடா டெஸ்ட்டு சொல்ல போகிறாங்க. ஆனால் சுகர் உள்ள நடுவருக்கு கூட ஃபிகரா வர்ணிச்சு பாட்டு பாட முடியும்னா குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் உறவுகள் தான், சொந்தம் தான் சொல்ற கௌதமியால தான் சார் முடியும். அப்படியா? ஆனா நீங்க 4 வச்சீங்க, நீங்க 5 வச்சீங்க. சுதி சாதாரண பேச்சாளர் இல்ல, சங்கீத கலா புருஷன் விருது வாங்கினவங்க. சுதிப்படி தான் பாடுவாங்க. நீங்க 4 வச்சுக்கங்க, நீங்க 3 வச்சுக்கங்க, நீங்க முடிஞ்சதை வச்சுக்கங்க. அது என்ன மணிடா? அது பணிய விளம்பரம்டா. பண்டிப்பல மாட்டு மனோன்னு மணி
களமாமணி விருது வாங்கினவங்க எஸ் சுதிப்படி தான் பாடுவாங்க. ஓகே ரெடி. நீங்க பொட்டு வச்ச தங்க கொடா ஊருக்கு நீ மகுடா உன்னை தொட்டு தொட்டு வணங்கி வரும் ஜோரான தங்கரதா அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி எனக்கா 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 ஓ பேரை சொல்லோ பட்டி தொட்டி எனக்கா 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 பொட்டு வச்ச தங்க கொடா ஊருக்கு நீ மகுடா நாங்க தொட்டு தொட்டு வணங்கி வரும் ஜோரான தங்கரதா. இப்படி வர்றீங்கணும் சார். நான் கேக்குறேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு 3 நாளா கழுத்து வலி. ஜெயனாக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு கால் வலி. ஹரி தம்பிக்கு என்ன பிரச்சனை? பாவம் கை வலி. எங்க மஞ்சனாக்கு என்ன சார் பிரச்சனை? மூலம் பௌத்திரம் பல வியாதிகளோடு சுத்தி கொண்டு இருக்கிறான். இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு வந்ததுல இருந்து பணம் தான் முக்கியம் சொத்து தான் முக்கியம் பேசுறாங்களே சார். மிஸ்டர் மஞ்சுநாதன் ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேட்டுங்க. எவ்வளவுதான் நீங்க ஆண்கள் செருப்பு தேய உடைச்சாலும் செருப்பை வீட்டு வாசல்ல தான் முடியும், வீட்டுக்குள்ள கொண்டு போக முடியும். ஞாபகம் வச்சுங்க. நீ ஒன்னு தெரிஞ்சுக்க. என்னது? எவ்வளவுதான் சீவி முடிச்சு சிங்காரிச்சாலும் பொட்ட முன்னாடி தான் ஒட்ட முடியும், பொரடியில ஒட்ட முடியாது. நீ தெரிஞ்சுக்க. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க. எவ்வளவுதான் நீங்க தங்கத்திலே ஊசி வாங்கினாலும் தொண்டையில குத்திக்க முடியாது, பீரோல தான் வைக்கணும். அதை ஞாபகம் வச்சுங்க. நீ தெரிஞ்சுக்க. எவ்வளவுதான் ஜவுளி கடை ஓனருக்கு புள்ள பிறந்தாலும் பிறக்கும் போது ட்ரெஸ் இல்லாம தான் பிறக்கும். நீ தெரிஞ்சுக்க. நீங்க எவ்வளவு பெரிய நடிகரா இருந்தாலும் ட்ரெயினர்னா பிளாட்ஃபார்ம் தான். அதை ஞாபகம் வச்சுங்க. நீ எவ்வளவு பெரிய பொம்பளை அல்ல 50 லட்சம் ரூபாய்க்கு பட்டு சேலை வாங்கினாலும் இடுப்புல தான் சொருக முடியும், தலையில சொருக முடியாது. நீங்க பெரிய ஒயிட் அண்ட் ஒயிட் நடுவரா இருந்தாலும் ஆடம்பரமா வாழ்ந்தாலும் ஆகாயத்துல புதைக்க மாட்டாங்க, ஆறடியில தான் புதைப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. நீ தெரிஞ்சுக்க. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் செத்ததுக்கு அப்புறம் பிரீசரை வாடகைக்கு தான் எடுக்கணும், சொந்தமா எடுக்க முடியாது. நீங்க 4 பேர் ஒண்ணு தெரிஞ்சுங்க. எவ்வளவுதான் நீங்க அசைய சொத்து சம்பாரிச்சாலும் அசையா சொத்து சம்பாரிச்சாலும் அசஞ்சாதான் யூஸ் பண்ண முடியும். அதை ஞாபகம் வச்சுங்க. ஒன்னு தெரிஞ்சுக்க. என்னது? வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? என்ன? சுருக்கமா சொல்றேன். சொல்லுங்க. எந்திரிச்சா காப்பி, எந்திரிக்காட்டினா பால், அவ்வளவுதான் தெரிஞ்சுக்க. இந்த மாதிரி கிறுக்கு புடிச்ச புருஷனை வச்சு குடும்பம் பண்றது யாரு? அந்த லூசு தான். பூ கூட வாங்கி தரது வக்கல் இல்லாத புருஷனை வச்சு வாழ்றது யாரு? பூக்கடைக்காரன் பொண்டாட்டி தான் வாங்கி தர மாட்டேன், எடுத்துக்கன்றேன். அடேங்க அப்பா, வந்ததுல இருந்து பணம் பணம் சார். இந்த ஊரை நான் 1000 கேள்வி கேட்பேன் சார். 2000 பதில் சொல்லுவேன். நான் விடிய கேட்பேன். நான் விடிஞ்சும் பதில் சொல்லுவேன். அந்த அக்கா வீட்ல சாப்பிட்டுட்டு கூட கேள்வி கேட்பேன். நான் மண்டலாட்சி முடிஞ்சு தான் வீட்டுக்கு போவேன். இப்போ என்ன பண்ணுவே? அக்கா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த ஊர் பெண்களுக்கு நான் சுதந்திரம் வாங்கி தரேன். பெண்கள் ஜோர கை தட்டுங்கக்கா, நல்லா கை தட்டுங்க பசிப்போம். நீ போயிருவே, அவங்க இங்க குடும்பம் நடத்தணும். பாத்தீங்கல்ல, ஆயா வரையும் கை தட்டுறாங்க. ஆயா வரையும் எனக்கு கை தட்டுறாங்க பாத்துங்க. ஒரு ஆயாவுக்கு தட்டுறதுல என்ன இருக்கு சார்? நான் இப்ப கேக்குறேன் சார். தருதலைய தரமாக்குறது யாரு? யாரு? மனைவி. முட்டாள அறிவாளியாக்குறது யாரு? மனைவி. ஹாட்டா இருக்கிற கூலாக்குறது யாரு? மனைவி. ஜீரோவை ஹீரோவாக்குறது யாரு? மனைவி. மண்ணுல கிடக்குற மண்ணவனாக்குறது யாரு? மனைவி. மனைவிங்கிற உறவு தட்டுக்க கைய பெண்கள்லாம். இப்ப சொல்லுங்க சார். மண்ணுல இருக்கவன மண்ணுக்குள்ள கொண்டு போய் சேர்த்தது யாரு? அதே மனைவி. நல்லவனை குடியார பயல் ஆக்குனது யாரு? அதே மனைவி. சும்மா இருந்தாலும் எங்கேயும் பிச்சுக்கிட்டு தெரியப்பட்டது யாரு? அதே மனைவி. சார் ஒரு நிமிஷம். டேய் தம்பி, கருவாப்பையில தோ முன்னாடி உட்கார்ந்து சகப்பு சட்டை. அவன் கருவாப்பைய எல்லாம் ஒளி. இந்த வீல கொஞ்சம் பாருங்களேன் சார். கருப்பு தான் தங்கம் மாதிரி. தங்கம் போட்டா பளபளன்னு தெரியும்னு சொல்ல வரேன். தோ நான் கேக்குறது பதில் சொல்றா. நான் உன்னை கேக்குறேன், என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? அத்தை. நான் யாரு உனக்கு? சித்தியா? டேய் இங்க பாருடா, நான் யாரு உனக்கு? அத்தை சித்தி. வந்தவனே சிரிச்சாங்கா, அழகா சிரிக்கிறானே. எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்கு, ஒத்த பிள்ளை இந்த ஊர்ல சம்பந்தம் பேசலாம்னு நினைச்சேன். எப்ப மஞ்சனா பேச்ச கேட்டு அவன் சிரிச்சானா அவனுக்கு பொண்ணு கொடுக்க கூட முடிவு பண்ணிட்டேன் சார். அவனும் வந்த உடனே உன் பொண்ணை கட்டலாம் தான் நினைச்சான். இப்ப வேணான்னு முடிவு பண்ணிட்டான். ஏன்? ஆத்தாவுக்கே இவ்வளவு பெரிய வாயா இருக்கே, அவன் அவளுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்குமோ வேணான்னு முடிவு பண்ணிட்டான். ஏன் இவங்களாம் கை தட்டுறாங்க? எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க சார். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, பணம் பேசாதீங்க. பணம் இன்னைக்கு என்கிட்ட இருக்கும், நாளைக்கு செல்வானன் இருக்கும், அடுத்து ஹரிட்ட இருக்கும், அடுத்து மஞ்சநாதன் இருக்கும். ஏன் பிச்சைக்காரன்ட்டு கூட பணம் தானே சார் இருக்கு? ஏன் என்னைய பார்த்து காட்டுறேன், நொப்பனை பார்த்து காட்டு. நான் கேக்குறேன், 40,000 50,000 போட்டு ராஜபாளையத்தை நாய் வாங்கிட்டு வரீங்க. அது வாழாட்டுனா என்ன தேவை? நாய்க்கு வாள் தேவை சார். வாழாட்டுனா அன்பா பிஸ்கட் கொடுக்கணும். அடையாமா நீ வேற. நான் ஒரு நாய் வச்சிருக்கேன். நான் தான் வாரத்தில் 5 நாள் கறி போடுறேன், பிஸ்கட் போடுறேன். நான் வீட்டுக்கு போனேன்னா அந்த நாய் என்கிட்ட வாழாட்ட மாட்டேதுமா. பக்கத்து வீட்டுக்காரன்ட்டே போய் வாழாட்டுது. நாய் நன்றியுடையது தானே சார்? என் நாய் நன்றி இல்லாத நாய். எப்படியாச்சு? நான் தான் சிக்கன் போடுறேன், மட்டன் போடுறேன், எலும்பு போடுறேன், என்கிட்ட வாழாட்ட மாட்டேது. பக்கத்து வீட்டுக்காரன்ட்டே வாழாட்டுது. ஏன்? அவன் ஒரு பொட்டை நாய் வச்சிருக்கிறாம்மா.
அதனால அவன்கிட்டே போய் வாலாட்டிக்கு நிற்கிதுமா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னடா சந்தேகம்? உங்க நாயும் அவிநாயும் சேர்ந்து குட்டி போட்டா அந்த குட்டி யாருக்கு சொந்தம்? நாய்க்கு தாண்டா சொந்தம். ஏன்டா நான் இந்த பாடுபடுத்துறியா? சார், அடுத்தவன் காலை பிடிச்சி வாழறத விட மனைவியோட முந்தான சிலையை பிடிச்சி வாழ்ந்து பாருங்க சார். முந்தானை இருந்தாவுல பிடிக்க போட்டுக்க போற நைட்டி எந்த முந்தானைய பிடிக்க? ஒரு வருஷத்துக்கு 3 நைட்டி வச்சு சிக்கனமா வாழறது நாங்க தெரியுங்களா? 3 நைட்டிய மோந்து பார்த்து செத்தவன் ஆம்பளை தெரியுமா? ஏன் இத்தனை ஆண்கள் சத்தம் போடுறாங்க? நைட்டி 3 இருக்குன்னு அர்த்தம். சார், ஒரு விஷயத்தை நான் இப்ப கேக்குறேன் சார். உங்களுக்கு காஃபி பிடிக்குமா, டீ பிடிக்குமா? காஃபி. கார சட்னி பிடிக்குமா, தேங்காய் சட்னி பிடிக்குமா? தேங்காய் சட்னி. பழையது பிடிக்குமா, பிரியாணி பிடிக்குமா? பழையது. வேட்டி சட்டை பிடிக்குமா, ஜீன்ஸ் பேண்ட் பிடிக்குமா? வேட்டி சட்டை. மனைவி பிடிக்குமா, தங்கச்சி பிடிக்குமா? மனைவியோட தங்கச்சி. ஹலோ, மனைவியோட தங்கச்சி எங்க இருந்து வந்தது? என் மாமியார்ட்ட இருந்து வந்தது. மாமியார் எங்க இருந்து சார் வந்தாங்க? என் மாமனார் புடிச்சிட்டு வந்தாரு. ரோட்ல போற ஒருத்தங்கள மாமியார் கூப்பிடுவீங்களா? நான் கூப்பிடுவேன், அந்த அம்மா ஒத்துக்குறாது. வெளுத்து விட்டுருவாங்க, வெளுத்து. அப்படியே அயன் பண்ண சொல்லு. வந்த சார், நான் கேக்குறேன், நேத்து உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு ரூபா சார்? 25,000 ஓவா. ஓவா இல்ல, ரூபா தான் வாங்குனீங்கல்ல? நான் கேக்குறேன், நேரா வீட்டுக்கு போய் மனைவிக்கு முத்தம் கொடுப்பீங்களா? நீங்க வாங்கின சம்பளம் 25,000 ஓவாக்கு முத்தம் கொடுப்பீங்களா சார்? வேலைக்காரருக்கு சொல்லுங்க. ஓ வேலைய கட்டாம வெச்சு முடிஞ்சிட்டு பேசு. அதுதான் என்ன அவசரம்? ஏமா 25,000 ரூபாய் எத்தனை 500 இருக்கு? 50. 50 500ல எத்தனை 500 ரூபாய் இருக்கு? 50 50 500 இருக்கு. 50 500 50 பேர்கிட்ட கொடுத்தோம்னு வச்சுக்க. 50 பேர் வந்து எந்த ஊர்ல? ஹோட்டல்ல. எங்க ஊருக்கு வாங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவாங்க தெரியுமா? அப்படியே மார்ச் பாஸ்ட் போக சொல்லு. கணவனும் மனைவியும் அந்த உறவு இருக்கு தெரியுங்களா? முத்து நகையே முழு நிலவை மாதிரி இந்த இரவுக்கு தெரியும் பாருங்க. முத்து நகையே முழு நிலவே, குத்து விளக்கே கொடி மலரே. முத்து நகையே முழு நிலவே, குத்து விளக்கே கொடி மலரே. கண்ணிரண்டும் மயங்கிட கன்னிமையில் உறங்கிட நான் தான் பாட்டெடுத்தேன், உன்னை தாய் போல் காத்திருப்பேன். முத்து நகையே முழு நிலவே, குத்து விளக்கே கொடி மலரே. இன்னும் பல பிறவிகள் நம்முடைய உறவு வாழும் தொடர்கதைதான். இந்த தேகம் வளர்கிறதா. முத்து நகையே முழு நிலவே, குத்து விளக்கே கொடி மலரே. வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷம் இருக்கணும் சார். சார், இவ்வளவுக்கு பணம் மடன் சார். ஒரு விஷயம் பேசினாரு, அப்பா சொத்துல பங்கு கேட்கிற பொண்ணு அப்பா வாங்கின கடன்ல பங்கு கேட்கறாளா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் சார். நான் கேட்கிறேன் சார், அப்பா தூங்கும் போதே உடம்பு முடியாத யூரினும் பீயும் போயிட்டாங்கன்னா எந்த மகனாவது வாரி போடுறீங்களா, ட்ரெஸ் மாத்தி விடுறீங்களா? இல்ல சார். மனைவி செய்ய வேண்டிய வேலையை ஒவ்வொரு பெத்த பொண்ணும் அப்பா பீ மூத்திரம் போனா கூட மாத்து துணி மாத்தி விட முடியும்னா அது மகங்கிற உறவு இல்லையா? நான் கேட்கிறேன், உண்மையில கை தட்டுக்கா பெண்கள்லாம்? இல்லன்னு சொல்லுங்க. இவ்வளவு சார், பெருசா பணம் சம்பாதிக்கணும், பணம் தான் முக்கியம், சொத்து தான் முக்கியம். நான் கேட்கிறேன், பசிச்சுதுனா என்ன சார் சாப்பிடுவீங்க? சோத்த தும்போம். ரூபா நோட்டை சாப்பிடுவீங்களா? தண்ணி தாங்க எடுத்தா சில்லறைய முழுவீங்களா மஞ்சுநாதன்? இல்ல சார். அந்த சாப்பாடை போடுறதுக்கு யாரு சார் வேணும்? பிச்சைக்காரன் கூட எப்படி சார் வீட்டு வாசல்ல கேட்கறான்? 500 ரூபாய் பணமே அப்படியே சார் கேட்கறான். என்ன சார் பிச்சைக்காரன் பேசுறாரு? அம்மா தாயே, இந்த காசு வாங்குறதுக்கு நான் பிச்சை எடுக்க வேண்டியிருக்கியா? தெரியல சார். தோ 4 பேர் இறக்கி போகும்போது கீழே விழுந்துட்டு கீழே வச்சுப்போம். கீழே விழுந்த உடனே எப்படி சார் கத்துவீங்க? எப்படி கத்துவீங்க? அம்மா. வலி இல்லனா, வலி குறைஞ்சிச்சுனா அப்பா, அவ்வளவுதான் சார் உறவு. ஏன் நான் கேக்குறேன், இப்ப 4 பேரும் கீழே வேலை விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்க, அம்மான்னு கத்துவான். எவனாவது பொண்டாட்டியன்னு கத்திருக்கானா? எவனும் கத்த மாட்டான். ஏன்? அவ ஓட்ட இம்சியில தான் இவன் கீழே விழுந்திருப்பான். சார், பொண்டாட்டிங்கிற உறவை மட்டும் குறை சொல்லாதீங்க. திட்டவோ தேடவோ ஒரு துணை இருக்கிற வரையும் தான் ஆணுங்கிற உறவே சரியா இருப்பாங்க. ஞாபகம் வச்சுங்க. உங்க 4 பேரையும் திட்டத்துக்கு தேடுறதுக்கு ஆள் இல்லனா நீங்க எப்படி இருப்பீங்க? அங்க வாழ ஜாலியா இருப்பான். ஜாலியா இருக்கிறது வாழ்க்கை இல்ல சார், குடும்பத்துக்கே வேலியா இருக்கிறது தான் வாழ்க்கை. நான் கேக்குறேன் சார், நிறைய சம்பாரிச்சு நிறைய இளைஞர்கள் கல்யாணம் பண்ணாதான் இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு விஷயம் சொல்றேன் சார். நிறைய சொத்து இருக்கு, நிறைய பணம் இருக்கு, நீங்க பொண்ணு பார்க்க போறீங்கன்னு வச்சுக்கீங்க. பொண்ணு குண்டா இருக்குன்னு எந்த ஆண்களும் வேணான்னு சொல்லிட்டு திரும்ப வராதீங்க. ஏன் தெரியுமா? 10 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு குண்டா தான் ஆக போகுது. அதுக்கு குண்டான பொண்ணை கட்டிக்கிட்டு போயிட்டே இருங்க. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். என்னது? நாங்க பொண்ணு வாக்க வரல, மாப்பிள்ளை சொட்டையா இருக்கான்னு விட்டுறாதீங்க. 10 வருஷம் கழிச்சு அவனும் சொட்டையா தான் அவன் கட்டிக்க கேட்டுறோம். சார்,
கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள ஆண்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? கண்டக்டர் சீட்டு மாதிரி, யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் உட்காரலாம், போயிட்டே இருக்கலாம். திருமணம் பண்ணி மனைவிங்கிற உறவு வந்ததுக்கு அப்புறம் ஆண்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? டிரைவர் சீட்டு மாதிரி, ஒருத்தர் தான் உட்காந்து வண்டியை ஓட்ட முடியும், வாழ்க்கையை ஓட்ட முடியும். ஞாபகம் வச்சுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி உறவு வர முன்னாடி வாழ்க்கை கண்டக்டர் சீட்டு மாதிரி. ஆமா, யார் வேணாலும் உட்காரலாம், யார் வேணாலும் போகலாம். ஆமா சார். அந்த கல்யாணம் பண்ணி பொண்டாட்டிக்கிற உறவு வந்ததுக்கு அப்புறம் தான் அது டிரைவர் சீட்டு மாதிரி. ஆமா, ஒருத்த மட்டும்தான் உட்காரலாம். ஆமா சார். எனக்கு ஒரு சந்தேகம்மா, என்னது? ஷிஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் டிரைவர் மாறுறாரு, என்ன பண்றது சார்? ஏன் இவங்கள சிரிக்கிறாங்க? எல்லாம் லாரி ஓடுற ஏரியா சார். ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க சார், பர்டிகுலரா மனைவிங்கிற உறவை மஞ்சுநாதன் குறை சொன்னார்ல, வெறும் இட்லியை எல்லா ஆண்களும் சாப்பிட்டு பாருங்க சார். நீங்க இட்லியை சாப்பிட்டு பாருங்க, சுவையா இருக்குமா? இருக்காது. மஞ்சுநாதன், வெறும் இட்லியை சாப்பிட்டா சுவையா இருக்குமா? இருக்காது. இருக்காது. சட்டினியை தொட்டாதான் இட்லியே சுவையா இருக்கும். இட்லிங்கிறது புருஷன் மாதிரி, சட்டினிங்கிறது பொண்டாட்டி மாதிரி. எப்படி இட்லிக்கு சட்டினி சுவை சேர்க்கிறதோ, ஒவ்வொரு குடும்ப உறவுக்கும் சுவை சேர்க்கிறது சட்டினிங்கிற மனைவி. தட்டுக்க கைய பெண்கள்லாம் எங்களை சார் குறை சொல்ல செல்ல கீழே வை. இட்லிங்கிறது புருஷன் மாதிரி, பொண்டாட்டிங்கிறது சட்னி மாதிரி. ஆமா சார். வெறும் இட்லியை சாப்பிட்டா டேஸ்டா இருக்காது. இருக்காது. சட்னியை தொட்டு சாப்பிட்டா தான் டேஸ்டா இருக்கும். ஆமா, அதான் சட்னி ஊசி போயிடுது. சிலர் பல சட்னி சாப்பிட்றான். தேங்காய் சட்னி சாப்பிட்றான், புதினா சட்னி சாப்பிட்றான், மல்லி சட்னி சாப்பிட்றான். நிஷா புருஷன்லாம் பொடி வச்சு சாப்பிட்றான். ஆனா எங்க வீட்டுக்காரலாம் நான் ஒரு சட்னி தான் வைக்கிறேன், அவர் ஒரு சட்னி தான் சாப்பிட்றாரு. நீ சொல்ற அவன் எத்தனை சட்னி சாப்பிட்றான்? அப்படிலாம் நினைக்காதீங்க சார். கணவன் மனைவி உறவு கூட எவ்வளவு இன்பமா இருக்கும் தெரியுமா சார்? பணம் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம்னு சொல்றாங்கல்ல. வாழ்க்கையில பணத்தை தொலைச்சவங்களை விட, வாழ்க்கையில பணத்தை தொலைச்சவங்களை விட பணத்துக்காக வாழ்க்கையை தொலைச்சவங்க தானே சார் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு நிறைய ஆண்கள் கொங்கு மண்டலத்துல பொம்பளை பிள்ளை கிடைக்கல, கல்யாணம் பண்ணவே முடியலன்னு அப்பாவும் ஆக முடியாத, சித்தப்பாவும் ஆக முடியாத, பெரியப்பா ஆக முடியாத, டைரக்டா தாத்தாவான ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்க மஞ்சுநாதனுக்கு தெரியும் சார். நினைச்சு பாருங்க, பணத்தை வச்சு வாழ முடியுமா? நீங்க யாருக்காக சார் சம்பாதிக்கிறீங்க? நான் யாருக்காக? எனக்காக. மஞ்சுநாதன், நீங்க யாருக்கு சம்பாதிக்கிறீங்க? எல்லாரும் யாரா இருக்கு? எல்லாரும் நம்ம குடும்பத்துக்காக. நீங்க நம்ம குடும்பத்துக்காக. யாராவது ரோட்ல இருக்கிற பிச்சைக்காரங்களுக்காக சம்பாரிச்சு கொடுத்துருவோமா? இல்ல. குடும்பத்துக்காக தானே சார் சம்பாதிக்கிறோம். குடும்பங்கிறது தானே சார் முன்னாடி. இவ்வளவு பேச்சு பேசுறீங்கல்ல, 1330 குறளை வள்ளுவனுக்கு புகழ் சேர்த்தது வாசகிங்கிற அவருடைய மனைவி. கும்பகோண வாசகில வள்ளுவ மனைவி வாசகி. அர்ச்சந்திர போய் பேசாதது காரணம் என்ன தெரியுங்களா? துருவி துருவி கேள்வி கேட்காத அவருடைய மனைவி. ஏன் சார் இவ்வளவு தூரம் போயிட்டு மிகப்பெரிய மகாராஜனா தமிழ்நாடு முழுவதும் தேதியே கொடுக்க முடியாத பிஸியா இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் உங்க மனைவி இல்லைன்னு சொல்லுங்க. உண்மையிலே நான் அந்த மேடையில் ஒரு உண்மையை ஒத்துக்கிறேன். நான் இன்னைக்கு லட்சாதிபதியா இருக்கேன்னா என் மனைவி என்ற உறவு வந்த பிறகு. நல்ல கை தட்டுங்க சார். சத்தியமான வாக்கு. எனக்கு 2 வீடு இருக்குன்னா என் மனைவி என்ற உறவு வந்த பிறகுதான். இன்னைக்கு எனக்கு 10 ஏக்கர் சொத்து இருக்குன்னா என் மனைவி என்கிற உறவு வந்த பிறகுதான். சூப்பர் சார், சூப்பர் சார். நன்றியை மறக்க மாட்டேன். சூப்பர். என் மனைவி வர முன்னாடி நாங்கள் கோடீஸ்வர குடும்பம் சார். மொத்தம் 12 வீடு லைன் வீடு இருந்துச்சு சார். 10 வீடு போயிடுச்சு சார். இந்த 2 வீடு வாடகைக்கு இருக்கவங்க காலி பண்ண மாட்டுறாங்க, அதனால விட்டு வச்சிருக்கான் சார். மொத்தம் 70 ஏக்கர் சொத்து சார். எங்கள் அப்பா எங்கள் ஊர் நாட்டாமை 60 போச்சு. இப்போ 10 ஏக்கரோட வெத்தாமை ஏற்றுறாரு சார். எல்லாம் போனாலும் சொத்தா நினைக்கிற மனைவி கூட தானே சார் கடைசி வரையும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அவ இருக்கிறதுனால தானே மூட்டும் போச்சு. 7 ஜென்மம் நீ தாண்டி என் மனைவி நினைச்சு பாருங்க சார். இதான் நான் 7வது ஜென்மமா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க முடிவு பண்ண கூடாது, அவங்க தான் முடிவு பண்ணணும். 7 ஜென்மம் எப்படி தெரியுமா உறவு கூட வாழணும்? எப்படி வாழணும்? 7 ஜென்ம பந்த மனைவி என்பது இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? கல்யாணமே ஒரு தெய்வீகமே, சம்சாரமே அது சந்தோஷமே, ஒரு வானம் நிலவும் பிரிந்து வாழுமா? 7 ஜென்ம பந்த மனைவி என்பது இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? இவ்வளவு பேசுறீங்கல்ல சார். சார் உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா சார்? எனக்கு மனைவி வேணும். மஞ்சள் உங்களுக்கு மனைவி வேணுமானாமா? ஏய் புதுசா வர்றீங்க உட்கார. அண்ணா உங்களுக்கு மனைவி வேணுமானாமா? இங்க திருவிழாவுக்கு வந்திருக்க யாருக்காவது மனைவி வேணான்னு சொல்றவங்க தான் கை தூக்குங்க சார். தைரியம் இருந்தா தூக்குங்க சார். மேடையில் தூக்க சொல்லவா? மேடையிலையா? ஆள் இருக்கு. அப்படிலாம் இல்ல நான் இங்க இருக்க. சரி கேளுங்க. யாரா தூக்குறாங்களா சார்? தூக்கல. தூக்க முடியாது.
ஒவ்வொரு பெண்ணுங்கிற உறவு எப்படி தெரியுமா? காதலிக்க பெண் வேண்டும், கட்டியணைக்க பெண் வேண்டும், கல்யாணம் பண்ண பெண் வேண்டும், சோறு போட பெண் வேண்டும், சுகம் கொடுக்க பெண் வேண்டும், குழந்தை பெற்று தர பெண் வேண்டும். பெண் இல்லாம ஒரு ஆணால வாழவே முடியாது. சொந்தங்களை விட்டு சொர்க்கத்தை தருபோல் மனைவி, பந்தங்களை விட்டு பாசத்தை தருபோல் மனைவி, எங்கள் கண்ணீரை அடக்கி உங்கள் கண்ணீரை துடைப்பவள் மனைவி சார். அந்த மனைவியோட எத்தனை வருஷம் வாழணும்? 100 ஆண்டு காலம் வாழணும் சார். மனைவி வேணான்னு இனி சொல்லுவீங்க? சொல்ல மாட்டேன். சாப்பாடு போடணும். முன்னாடி இருக்க தொப்பையை 3 பேர் குளிஞ்சு பாருங்க. அது சொந்தத்துல வந்தது. சொந்தத்துல வந்ததா நான் சொல்றேன். ஊர்க்காரங்க சோறு போட்ட சொந்தத்துல வந்தது. இப்ப இவங்க மஞ்சுநாதனுக்கு என்ன முறை? மாமா மச்சான் முறை. அப்பதான் சொந்தக்காரங்க போட்டது தான் நானும் சொல்றேன். மாமா மச்சான் முறை தானே சார்? ஒவ்வொரு ஆண்களும் கீழே குனிஞ்சு பாருங்க சார். கீழே குனிஞ்சு இருக்கிற தொப்பைக்கு பின்னால என்னைக்குமே ஒரு பெண்ணுங்கிற உறவு இருப்பா. கல்யாண புதுசுல நாங்க 2 வீலர் போகும்போது தொப்பையை புடிச்சுக்கிட்டு போவோம். 2 புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் அந்த தொப்பையை எங்களால் தொட முடியுதா சார்? முடியாது. 10 மாசம் 4 மாசம் 8 மாசம் உட்கார்ந்து இருக்கல. நாங்க இப்படியே வீங்கிக்கிட்டு வர்றோம், நீங்க இப்படியே வீங்கிக்கிட்டு போறீங்க. அத முதல்ல இங்க சார் எப்படி வீங்கினாலும் அந்த குடும்பம் அப்படியே எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? பூஜைக்கேத்த பூவா இருக்கும் சார். அப்படி அந்த பூ மணக்கணும். பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தத யாரத பார்த்தது? பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தத யாரத பார்த்தது? மேல போட்ட தாவணி சேலையாகி போனது, சேலை இழுத்து விடுவதே வேலையாகி போனது. கொக்கு ஒண்ணு கொக்கி போடுதே. பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தத யாரத பார்த்தது? பாவாடை கட்டையில பார்த்தேனே மச்சம், ஆனாலும் நெஞ்சுக்குள்ள ஏதோ அச்சம். நோகாம பார்த்து புட்டு வேறென்ன மிச்சம், கல்யாணம் கட்டிக்கிட்டா இன்னும் சச்சம். அச்சு வெள்ள பேச்சில ஆள தூக்குறேன், கொஞ்ச நேரம் பாருனா கூலி கேக்குறேன். துள்ளி ஓடும் புள்ளி மான மல்லி வேட்டி இழுக்குது, மாமன் பேச பேச்ச கேட்ட வேப்பங்குச்சி இழுக்குது. பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது யாரத பார்த்தது? நடுவர் அவர்களே, பணமா பாசமா சொந்தமா சொத்து பத்தா எங்க 3 பேரையும் பாருங்க சார். பாக்குறமா சிரிச்ச மெடிக்கா ஏன் இருக்கும்? குடும்ப குத்து விளக்கு. உங்க வாய அமைப்பு அப்படித்தான் சார். நாங்க 3 பேரும் நின்னா குத்து விளக்கு, உட்கார்ந்தா நெய் விளக்கு, அண்ணாந்தா அகல் விளக்கு, பார்த்தா பாச விளக்கு சார். நீ முதல்ல பல்ல விளக்கு சார், குப்புன்னு அடிக்குது சார். நான் கேக்குறேன், உங்க மகளை இளவரசியா பாப்பீங்களா வீட்டு வேலைக்காரியா பாப்பீங்களா? என் மகளை நான் இளவரசியா தான் பாப்பேன். உங்க மகளை இளவரசியா பாப்பீங்கல்ல? அப்போ இந்த ஊருக்கு வாக்கப்பட்ட அந்த பெண்கள் நாங்கள்லாம் எங்க அப்பா வீட்டுல இளவரசியா இருந்தவங்க தான. உண்மையில கை தட்டுங்கக்கா. இளவரசியா இருந்த எங்களை ஏன் சார் இளவங்கத்த கிளியா ஆக்குறீங்க? நீ இளவரசியா வாழ்ந்தவ அங்கே வாழ வேண்டியதானே. இங்க என்ன வந்தா? எங்க அம்மா அப்பா பாழுங்கணத்துல விழுனாலும் தான் விடுறோம். அது எங்கோட கணத்துல வந்து ஏன் விழுவுற? எங்க அப்பா வீட்ல இருக்கும்போது நாங்க என்ன கேட்டாலும் எங்க அப்பா வாங்கி தருவாங்க சார். அது உண்மை. என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க கேட்ட எதையாவது ஒண்ணு வாங்கி கொடுத்துருப்பீங்களா? நியாயமா பேசு. என்னது? உங்க அப்பா வீட்ல நீங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. எங்க அப்பா வாங்கி தருவார் சார். உங்க அப்பா வீட்ல என்ன கேக்குற? என்ன கேட்போம்? ஸ்டிக்கர் போட்டு ஒன்று, ஒரு ஏர்பின்னு, ஒரு ஓட்டத்தோடு, மருதாணி அரைச்சி அப்புறது,
இதுதான் உங்கள் அப்பா வீட்டில் கேட்குற. என் வீட்டில் வந்து என்ன கேட்குற? மருதாணி வச்சா நீ கோன் வாங்கிட்டு வாங்க, மாட்டல் வாங்கிட்டு வாங்க, ஒட்டியானை வாங்கிட்டு வாங்க. நொப்ப முட்டில் 10 ரூபாய்க்கு மேலே கேட்கறது இல்லை. எங்கள் வீட்டில் 10,000 ரூபாய்க்கு மேலே கேட்டுக்கிறேன். சார் எங்க அப்பா வீட்ல இருக்கும்போது சானியா மெர்சா மாதிரி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம்? சாணி அல்றவ மாதிரியே இருக்கியே. சார் நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் சார். பணம் தான் முக்கியம் இவங்க பேசுறாங்கல்ல, இளமையின் தேவைக்கு 1000 பேர் கூட நிற்பாங்க சார். பாலக்கட்டையில் இருக்கும்போது தண்ணி அடிக்க வாடா, பீர் அடிக்க வாடான்னு வருவா, பீரோ தூக்கன்னா வரமாட்டான் சார். இளமையின் தேவைக்கு 1000 பேர் வருவாங்க, ஆனா முதுமையின் தேவைக்கு துணைவி மட்டும் தானே சார் கூட வருவாங்க. கண்டிப்பா இல்லன்னு சொல்லுங்க. இவ்வளவு பேச்சு ஒரு ஆம்பளை பேசிட்டு இருக்கும்போது பெண்கள் நாங்க அமைதியா ஏன் இருக்கோம்? ஒரு ஆணுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சீங்க, ஒரு புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சீங்க, அவன் மட்டும் தான் சார் முடங்கி போவான். ஒரு மனைவிங்கிற உறவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒட்டுமொத்த குடும்பமே முடங்கி போயிடுமே சார். அப்படிப்பட்ட நாங்க உறவு உங்களுக்கு முக்கியம் இல்லையா சார்? கண்டிப்பா முக்கியம் சார். நான் கேட்கிறேன், உங்க வீட்ல நீங்க வேலைக்காரி வச்சிருக்கீங்க தானே? வார்த்தை கவனம் தேவை. வேலைக்காரி இருக்கிறார்களா? அதை தான் சார் கேட்டேன். எங்க ஊர் பக்கம் வேலைக்காரி வச்சிருக்கேன்னா வேற அர்த்தம். எப்படி கேட்கணும்? வேலைக்காரி இருக்கிறார்களா? உங்க வீட்ல வேலைக்காரி இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். மாசம் எவ்வளவு சம்பளம் தராங்க? மாசமானா 12,000. எது? ஏய் அந்த மாசமானா இல்ல, ஒரு மாசம் ஆனா 12,000. ஓ அப்ப ஒரு வருஷத்துக்கு? மாசம் 12,000னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோடா? 1848. 1848. உங்க வேலை ஊரம் புரியுதுடா. கணக்கு பிள்ளை சொல்றா. வாடகை தானே. இந்த மாதிரி என் தங்கச்சி சொல்லும் பார். ஆயா 12 எத்தனை? 24. உன் கணக்கு அப்படியே காந்தி பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து எழுதிட்டு 1,44,000 ரூபா. அப்போ ஒரு வீட்டு வேலை செய்யற அம்மாவுக்கு ஒரு வருஷத்துக்கு 1,44,000 ஓவா சம்பளம் தரீங்களே. நாங்க கல்யாணம் பண்ணி வந்து புருஷனுக்கு வீட்டுக்காரியா, ஆத்துக்காரியா, சமையல்காரியா, புள்ள பெத்து போற மிஷினா இத்தனை வேலை செய்யறமே, என்னைக்காவது மாசம் சம்பளம் கூட கேட்டிருப்போமா சார்? உறவுதான் முக்கியம், வேலை செய்யல. நியாயமான கேள்வி. வேலைக்காரி வீட்டு வேலை மட்டும்தான் செய்யறா, அவளுக்கு மாசம் 12,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்க. ஆனா நாங்க வீட்டுல இருக்க பொண்டாட்டி வீட்டு வேலை செய்யறோம், துணி துவைக்கிறோம், பாத்திரம் கழுவுறோம், சாப்பாடு செய்யறோம், பிள்ளைகளை பாத்துக்கிறோம். இவ்வளவு வேலை பாத்துக்கிறோமே, எங்களுக்கு சம்பளம் கொடுத்தியான்னு கேட்கிறேன். அவ்வளவுதானே. நான் என்ன சொல்றேன், நாளைக்கே வேலைக்காரி வேலை பிடிக்கல போடினா போயிடுவா, நீ போவியா? நியாயம்னா கைதட்டுங்க. நாளைக்கே என் வீட்டில் வேலை அதிகமாக இருக்குன்னு ஒரு வேலைக்காரிக்கு 4 வேலைக்காரி வச்சிருப்பேன். அதுக்காக நான் முடியுமா? இருமா. இதே இது உங்கள் அம்மாவை நான் மாமியான்னு கூப்பிடுறேன், வேலைக்காரி அம்மாவை இருமா. உன் தங்கச்சியை நான் கொழிஞ்சியாங்கிறேன், வேலைக்காரி தங்கச்சியை. இதுவும் அதுவும் ஒன்னாகுமா? கேட்டனால பிரச்சனை சார். மனைவிங்கிற உறவை இவ்வளவு பேசுறீங்களே, இளமை இருக்கிற வரையும் முறுக்கு இருக்கிற வரையும் தான் சார் பேசுவீங்க. ரத்தம் ஓடும் வரையும் தான் பேசுவீங்க. ஓடுன ரத்தம் சுண்டும் போது வயதான காலத்துல முடி நிறைச்சதுக்கு அப்புறம் உங்களை மாதிரி கிழப்பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் சார் மனைவியோட அருமை. கிழவன் சொல்லணும், அதானே உங்களுக்கு சொல்லிட்டு போங்க. அப்பதான் சார் தெரியும். முதலிரவு அன்னைக்கு கையை பிடிக்கும் போது இருக்கிறதுல சார் இன்பம், வயதான காலத்துல கிழவன் கிழவி கையை பிடிக்கணும் சார். அந்த கிழவன் எந்த கிழவி கையை பிடிக்கணும்? உங்களை சொல்லல, வயசான காலத்துல கிழவன் கிழவி கையை பிடிக்கணும் சார். கார்ல் மார்க்ஸ் தான் தன் மனைவியை பார்த்து வயதான காலத்துல ஒரு கவிதை சொல்லுவாரு. உன் கண்ணம் ஆப்பிள் போல் இல்லாமல் உலர்ந்த திராட்சை போல் இருக்கலாம், உன் நெற்றி பிறை போல் இல்லாமல் உழுத நிலம் போல் இருக்கலாம், உன் நடை அன்னம் போல் இல்லாமல் வாத்து போன்று இருக்கலாம், ஆனால் நீ இருக்கிறாள் என்பது மட்டுமே எனக்கு இன்பம் தரும்னா கடைசி காலத்துல மனைவிங்கிற உறவோட வாழணும் சார். இவ்வளவு பேசுறாங்கல்ல சார். இந்த பூமியே ஒரு வாடகை வீடு சார். இன்னைக்கு நான் மேல போறேன்னா பின்னாலே 4 பேரும் வரணும். நாங்க ஏன் வர்றோம்? கொப்பனை கூட்டிட்டு போ. ஓடி ஓடி உழைச்ச பணம் உடம்புல ஒட்டாது சார். ஆடி அடங்கி படுக்கும் போது 5 ரூபா காயினா 1 ரூபா காயினா நெத்தில வந்து விழும். பணத்தை சேர்த்து வச்சா பின்னால வாழ்ந்துடலாம் சார். வாழ்க்கையை சேர்த்து வச்சா பின்னால வாழ முடியுமா? முடியாது. ஆடு செத்து போனா கிலோ கறி 800 ரூபாய், கோழி செத்து போனா 250 ரூபாய், மனுஷன் நம்ம செத்து போனா எவ்வளவு மஞ்சுனாதன்? 1 ரூபாய். பொண்ணத்தினாலும் நம்ம உடம்ப புழுதான சார் திங்க போது. இந்த இடத்த நான் வாங்கி போட்டிருக்கேன், அந்த இடத்த நான் வாங்கி போட்டிருக்கேன், மேல் நிலத்தை நான் வாங்கி போட்டிருக்கேன்னு சொல்றேன்னு பார்த்து மண்ணு சொல்லிச்சான். உன் அப்பனையும் நான் தான் வாங்கி போட்டேன், உன் தாத்தனையும் வாங்கி தான் போட்டேன்,
நாளைக்கு ஒன்னையும் நான் வாங்கி போடணும் மண்ணு சொல்லிச்சுன்னா எதுக்குடா மண்ணுக்கும் பொண்ணுக்கு இப்படி அலையிறீங்க? அதுதான் ஒரு கவிஞன் அழகா சொன்னாங்க சார். ஆடாதடா, ரொம்ப ஆடாதன்னு சொன்னாரு சார். ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆடி புட்டா அடங்கிடுவ மனிதா. ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆடி புட்டா அடங்கிடுவ மனிதா. அந்த ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடி புட்டா வாழ்க்கையத்தான் பூட்டி வைக்கிறான். எப்ப ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிருவ மனிதா. அவ்வளவுதான் சார் வாழ்க்கை. 1 கோடி ரூபாய் கார்ல போனாலும் 1 லட்சம் ரூபாய் கார்ல போனாலும் போற ரோடு ஒண்ணுதான், போற கிலோமீட்டர் ஒண்ணுதான். 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் ரோட்டோர கடையில சாப்பிட்டாலும் வயிறு நெம்பதான் செய்யும், பசி அடங்கதான் செய்யும். 3000 சதுரடி வீட்டில் இருந்தாலும் 300 சதுரடி வீட்டில் இருந்தாலும் தனியா போய் இருந்து பாருங்க, தனிமை தான். ஏரோப்ளைன்ல போகும்போது பிஸ்னஸ் கிளாஸ்ல போனாலும் ஆர்டினரி கிளாஸ்ல போனாலும் இறங்கி வர ஸ்டெப் என்னவோ எல்லாருக்கும் ஒண்ணுதான். தானா தின்னு வீணா போக முடியாது. 1 கிலோ திராட்சை பழம் 80 ரூபாய், உதிர்ந்து போன திராட்சை பழம் 40 ரூபாய். அதோடைய சுவையும் இதோடைய சுவையும் ஒண்ணுதான் சார். எப்படி கொத்தோடு இருக்கும்பொழுது திராட்சை பழத்துக்கு தரம் அதிகமோ, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அம்மாவோடு அப்பாவோடு மாமியோடு மாமனாரோடு பிள்ளையோடு கூட்டு குடும்பத்தோடு வாழும்போது தான் உங்க மனித உறவுக்கே இன்பம் சார். அப்படி குடும்பத்தோட வாழணும் சார். நான்லாம் 30 விளையக்கூடிய மிகப்பெரிய விவசாய குடும்பத்தை சேர்ந்த பொம்பளை பிள்ளை சார். எல்லா பெண்களும் என்ன சார் நினைக்கிறோம், சுமங்கலியா செத்து போகும்னு நினைக்கிற ஒரே இனம் பெண்ணுங்கிற உறவு சார். 30 வருஷம் உங்களோட வாழ்ந்து 3 பிள்ளைய பெற்றதுக்கு அப்புறம் எல்லா மனைவிங்கிற உறவு என்ன தெரியுங்களா நினைக்கிறோம். 30 வருஷம் வாழ்ந்து 3 பிள்ளைய பெற்றதுக்கு அப்புறம் நாங்க காடு போனதுக்கு அப்புறம் நீங்க 3 வேளை சாப்பாட்டுக்கு சின்ன மக வீடு, நடுமக வீடு, மூத்த மக வீடுன்னு நீங்க லோலோலோ அலையக்கூடாதுங்கிறதுனால தான் நாங்க இங்க அமங்கலியா இருந்து உங்களை காடு சேர்க்கணும்னு நினைக்கிற ஒரே இனம் மனைவிங்கிற உறவு சார். இல்லைன்னு சொல்லுங்க. அப்பாங்கிற உறவு எப்படிப்பட்ட உறவு சார். ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க, இந்த உலகத்திலேயே ஒரு பெண் வைக்கும் அன்பை ஏமாற்றாமல் கொடுக்கும் நபர் யார் தெரியுங்களா? அப்பாங்கிற உறவு. எல்லா பெண் பிள்ளை பெற்றவங்களாம் ஒரு விஷயம் சொல்றேன் சார். பெண் பிள்ளை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும் ஆய்வு அறிக்கை என்ன தெரியுங்களா சொல்லுது, ஆயுள் அவங்களுக்கு மட்டும் கூடுதலா இருக்குதான். மஞ்சுநாதனுக்கெல்லாம் 2 ஆம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளை இருந்தாதான் ஆயுள் அதிகமா இருக்குமா. 100 வயசுக்கு மேல வாழலாம். உனக்கு எத்தனை பிள்ளை? எனக்கு 2 பொம்பளை பிள்ளை. அதான் அப்படி ஆயில கூட்டுற சார். ஒரு மகன் தண்ணி அடிக்கிறான், ஒரு ஆன்ஸ் போடுறான்னு வச்சுங்களேன், தாய் சொல்லுவா போடாதரா புத்துநோய் வந்துடும் சொல்லுவா. கேட்பானா? கேட்க மாட்டான். அதே மாதிரி கட்டிட பொண்டாட்டி, ஏங்க கொஞ்ச நாள் நீங்கள் எங்களோட வாழணும், இது மாதிரி பண்ணாதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க சார். ஆனால் சின்ன பிள்ளை ஓடி வந்து மடியில் உட்காந்து அப்பா நாறுதுப்பா இனி குடிக்காதீங்கப்பான்னு சொன்னா அப்பா பேச்ச அப்பாவுடைய சந்தோஷத்துக்கு, பிள்ளையோட சந்தோஷத்துக்காக அப்பாங்கிற உறவு தன்னை மாற்றிக்கலையா நடுவர் அவர்களே? சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. அண்ணனா இருக்கட்டும், தங்கையா இருக்கட்டும், எல்லா உறவுகளுமே வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் சார். வானவில் வளைந்தால்தான் அழகு, வளைந்து கொடுத்தால்தான் கணவன்மாருக்கு அழகு சார். ஒரு வெள்ளை பேப்பர் அப்படி கசக்குனீங்கன்னு வச்சிங்களேன், திரும்ப சரியா பண்ணாலும் சரியாக்குனாலும் அங்கங்க சுருக்கமாக இருக்கும். உறவுகளும் அப்படிதான் சார். ஒரு தடவை மனசு கசந்து போச்சுன்னு வச்சுங்களேன், எத்தனை விசேஷத்துக்கு நல்லதுக்கு கெட்டதுக்கு போனாலும் அந்த நெருடல் இருந்துக்கிட்டே தான் சார் இருக்கும். அதான் உடைந்து போன பொருள் பழைய நிலைக்கு வரும், ஆனால் பழைய சந்தோஷத்துக்கு வராது நடுவர்களே. எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் பணம் தேவைதான். பணத்தை செலவு பண்ணுங்கள், உறவுகளை சேமிங்கள். பணத்தை யாருக்கு வேணாலும் செலவு பண்ணுங்கள், நேரத்தை உங்களுக்கு பிடித்த உறவுகளுக்கு மட்டும் செலவு பண்ணுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்து உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உள்ளமே உனக்குத்தாம், உசுரே உனக்குத்தாம், உள்ளமே உனக்குத்தாம், உசுரே உனக்குத்தாம். உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகமில்லை, தண்ணிக்கும் மீனுக்கும் என்னைக்கும் விளங்கமில்லை. வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழுவேன், இல்லையே மண்ணோடு போய் நான் சேருவேன். உள்ளமே உனக்குத்தான். அருமையா பேசியிருக்க பாண்டிச்சேரி கௌதமிக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பேச்சு. 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு சொன்னாங்கள். இங்கே 6 பேர் 6 விதமாக பேசுவாங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் இருக்குது. ஆனால் உறவு இல்லைன்னா நீங்கள் எவ்வளவு பணம் வச்சுருந்தோம் என்ன பிரயோஜனம்? இப்போ நம்ம வீடு கட்டுறோம், வீடு கட்டும்போது
கொத்தனார் சித்தாளுக்கு தினம் சாப்பாடு வாங்கி கொடுக்குறோமா? இல்லை. ஆனால் அந்த ரூஃப் காங்கிரீட் போடுறோம்ல மேலே, அது போடுற அன்னைக்கு மட்டும் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுப்போம். ஏன் தெரியுமா? நாம் கட்டுகின்ற வீடு செங்கலாலும் மணலாலும் கம்பியாலும் மட்டும் நிற்கவில்லை, நாம் செய்கிற தான தர்மத்தாலும் தான் அந்த வீடு நிற்கிறது என்பதற்காகத்தான் அன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போடுறோம். இப்போ உறவுகள் வேணும். மனைவி இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? இளமையில் நீங்கள் துடிப்பாக இருக்கும்போது எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க, பணங்காசு வச்சுருக்கும்போது எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க. ஆனால் முதுமையில் யார் சார் உங்களோடு இருப்பாங்க? உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் உங்களுக்கு பணம் வந்து காப்பாற்றுமா? சாப்பாடை சாப்பிடுவீங்களா? இல்லையே. அந்த உறவு தானே உங்களோடு ஒட்டி நிற்கும் என்று அழகாக பேசியிருக்கிறார் பாண்டிச்சேரி கௌதமி. இவருக்கெல்லாம் பதில் சொல்லி பேச மிகப்பெரிய புத்தக எழுத்தாளர் அருமை தம்பி பலாப்பழம் ஜெய்சங்கர் அவர்கள் வருகிறார்கள். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க பாப்போம். பேட்டி